அந்த தேவ நீதி வெளிப்படுத்தப்படும். கவனமாய் கேளுங்கள். விசுவாசத்தினால் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுமே தேவனை வெளிப்படுத்தும். தேவ நீதி வெளிப்படுத்தும். அந்த தேவ நேசிக்கிற உங்களையும் வெளிப்படுத்தும். அதுதான் ஆபேலுடைய வாழ்க்கை காரணம். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த இணக்கம், இதைத்தான் 1 பேதுரு 1:18 சொல்லுகிறது. முதல்ல சொன்னேன் இந்த காம்ப்ளியன்ஸ்ன்னு சொன்னேன். இரண்டாவது இஸ் கமிட்மெண்ட். சீல ஆரம்பிக்கும் உங்களுடைய அர்ப்பணம். அன்பானவர்களே, உங்கள் நேரம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பணம், உங்களுடைய உழைப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து பாருங்கள். இதைத்தான் சங்கீதம் 121 சொல்லுகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பருவனுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்பிக்கை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கமிட்மெண்ட். 2 காரியங்களை சொல்லுகிறேன். என் கண்களை ஏறெடுக்கிறேன், அர்ப்பணம். 2 ஒத்தாசை வரும். இதுதான் அந்த அர்ப்பணத்தினுடைய விளைவுகள், கமிட்மெண்ட். 3ஆவதாக அவன் வாழ்க்கையில் எதிர்மறையான போராட்டங்கள், இஸ் கான்ஃப்ளிக்ட். எங்கே அர்ப்பணம் இருக்கிறதோ அங்கே கண்டிப்பாக போராட்டம் இருக்கும். போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை, கான்ஃப்ளிக்ட். ஆதியாகமம் 5:7. அடுத்த வசனம், காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. there is a conflict in ministry. ஒருத்தர் ஊழியம் பண்ணுறாரு, முகநாடி வேறுபடுது. நல்லா பாடுறார், முகநாடி வேறுபடுது. நல்லா ஆதரவு நடத்துகிறார், முகநாடி வேறுபடுது. முகநாடி வேறுபடும் போது எரிச்சல் வந்துடும், கான்ஃப்ளிக்ட். அதாவது தேவன் அங்கீகரிக்க வேண்டுமானால், நீங்கள் மரித்தும் பேசப்பட வேண்டுமானால், you have to face the conflicts every day. ஒவ்வொரு நாளும் இதை சந்தித்தே ஆக வேண்டும். இதை சந்திக்காவிட்டால் ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆபேல் அதை சந்தித்தான். there was a conflict. அந்த வசனத்தை படி கேளுங்க. காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாயிரு. எரிச்சல் வார்த்தைகளை கொட்டும். வெறும் எரிச்சல் மட்டுமல்ல, செயல்பாடுகள் வார்த்தையை கொட்டும். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டது, அவன் முகநாடி ஒரு பெரிய சத்தம் வந்திருக்கும். சத்தம் அதிகமாக இருக்கும், இறைச்சல், அமளி. தொடர்ந்து ஆதியாகமம் 4:8 சொல்லுகிறது, அவன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். தட்ஸ் எ கான்ஃப்ளிக்ட். இதுதான் வாழ்க்கை. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், நம்பர் 1, ஒரு இணக்கமான வாழ்க்கை, அதுக்கு இன்னொரு வார்த்தை, ஒரு சாய்ஸ். ரொம்ப கஷ்டம். கமிட்மெண்ட் என்பது வேறு, இணக்கமாக இருப்பது என்பது வேறு. முடிந்த அளவுக்கு